ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஷோபனா டிசைன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குர்த்தி நெக் டிசைன் வந்து எப்படி பர்ஃபெக்டாகவும் நீட் ஃபினிஷிங்லேயும் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போ எடுத்துருக்க பேப்பர் பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னா இன்விசிபிள் கேன்வாஸ். உள்ள ஒரு சைடு வந்து க்ளூ இருக்கும், ஒரு சைடு வந்து க்ளூ இல்லாமல் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க இந்த ஷீட்டு. இது வந்து ஒரு ஸ்கொயர் பீஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணி காமிக்க போகிறேன். என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நெக் ஷேப் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து எல் சைஸ், இது குர்த்தி சைஸ் வந்து எல் சைஸு. ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட்டுக்கு என்ன நெக் அளவு தேவையோ அதுதான் இப்போ நான் எடுத்திருக்கேன். நான் நெக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா 3.5 எடுத்திருக்கேன். நெக்கோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு 6.5 இல்லைன்னா 6 எடுத்துக்கலாம். ஸோ கீழே வந்து ஒரு வி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு ஒயிட் நெக்காக கொடுத்து சென்டரில் வந்து பீட்ஸ் வச்சு நான் வந்து டிசைன் பண்ண போகிறேன் இதோட நெக் டிசைனு. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து ஒயிட் நெக்காக வரும், மேலே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வர மாதிரி வரும் இந்த நெக்கு. ஒரிஜினல் லைன் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 3/4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து அழகாக கட் பண்ணி அந்த பேப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கொயர் பீஸ் கிளாத்தில் வந்து வச்சு அயனிங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தச்சுறோம் இல்லையா, ஒரிஜினலில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த 3/4 இன்ச் நம்ம இப்போ பேப்பர் கேன்வாஸில் விட்டுருக்கோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும். இப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து புரியும். இப்போ நான் மார்க் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணும்போது மற்ற டீட்டெயிலாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சைடு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டேன், இன்னொரு சைடு நான் அதே மாதிரி சேம் ட்ரேசிங் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அதே கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் அந்த பேப்பரை மட்டும் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு ட்ரேசிங் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அடிஷ்னலாக கீழே வந்து இன்னொன்று அந்த கேன்வாஸ் பேப்பர் கொடுத்து அடுத்த பக்கமும் வந்து அதே மாதிரி ட்ரேசிங் எடுத்து நான் எடுத்துட்டேன். இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நியூவாக இப்போ தான் நீங்கள் இந்த பேப்பர் யூஸ் பண்ணி நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரிக்கு. இப்போ நான் அந்த ஸ்கொயர் பீஸில் அயன் பண்ணிவிட்டு அந்த நெக்கை சுற்றிலும் வந்து நான் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த கிளாத்து 1/2 இன்ச் கிளாத்தும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அந்த கார்னர்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரும்பி கொடுக்காது. ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் 2 கட் கொடுத்து அப்படியே டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் சென்டரையும் மார்க் பண்ணி ஒரு லான்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது குர்த்தியோட ஃப்ரண்ட் பக்கத்துலேயும் இந்த நம்ம நெக்கை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இதையும் சென்டர் பார்த்து நம்ம ஒரு பேர்ல் பின் வச்சு ஃபுல்லாமே பின் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னும் போது பின் இல்லாமல் நீங்கள் எதையுமே வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பின் போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு மூவ் ஆகாது. ஈஸியாகவும் நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டு வந்து மாறாமல் நீங்கள் தைக்க முடியும் உங்களால். இந்த ட்ரிக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிகிறவங்களுக்கு இது நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நெக்கு வந்து என்ன மாதிரி பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீசஸ் எல்லாமே நீங்கள் கட் பண்ணிடுங்க. அதாவது 1/2 இன்ச் கிளாத்து தெரிகிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த டேர்னிங் அந்த கார்னர் ட்ரையாங்கிள் ஷேப்பு இதில் எல்லாத்துலேயுமே வந்து லான்ச்சஸ் கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து அது ஈஸியாக டேர்ன் பண்ண முடியும் நம்மளுக்கு. இப்போ அந்த ஷார்ப் எட்ஜிலலாம் வந்து உங்களுக்கு டேர்ன் பண்ண முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு நீடில் மாதிரி இல்லை உள்ளே வந்து இன்சர்ட், இப்போ நான் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி எடுத்திருக்கேன், அது உள்ளே கூடி நீங்கள் விட்டு நீங்கள் திருப்பும் போது அதோட கார்னரோட எட்ஜெல்லாம் வந்து நீட்டாக திரும்பி கொடுக்கும். அது கொடுத்துட்டு திருப்பிட்டு கூட ஒரு அயனிங் பண்ணிவிட்டு கூட நீங்கள் திரும்பி ஸ்டிச்சஸ் போடலாம். ஸோ நான் வந்து அயன் பண்ணலை, நான் அப்படியே தான் வந்து எடுத்து தைக்க போகிறேன். நான் ஃபுல்லாக அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெக்லைன் ஒட்டியே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பேக் சைடு இப்போ நம்ம அந்த 3/4 இன்ச் அந்த கேன்வாஸ் பேப்பரில் விட்டோம் பார்த்தீங்களா, இப்போ அது எதுக்காகன்றது உங்களுக்கு இந்த இதில் புரியும். இந்த கிளாத் வந்து உள்ளே போயிடும் உங்களுக்கு. அப்போ இது வந்து பார்க்குறதுக்கு ரெடிமேட் ஃபினிஷிங்காகவும் நீட்டாகவும் இருக்கும். நெக்லைனுமே வந்து அளவுகள் எதுவுமே மாறாமல் நீட் ஃபினிஷிங்காக நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடில் வந்து நம்ம தைக்கிறது. இந்த கேன்வாஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நெக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஈஸி மெத்தட் தான் நெக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து ஒய்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நெக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இப்போ அந்த வி டைப்பில் கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த சென்டரில் தான் நான் அந்த பீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் நான். இதில் வந்து நீங்கள் பீட்ஸு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வேறு கலரில் பேட்ச் மாதிரி கொடுக்கணுன்னாலும் கூட கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நான் பீட்ஸ் கொடுக்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாகவும் யூனிக்காகவும் இருந்தது இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் இதுக்கு பீட்ஸ் கொடுக்கலான்ற ஒரு டிசைட் பண்ணேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ரெடிமேடு மெட்டீரியல்ஸு இல்லாமல் ரெடிமேட் நீங்கள் குர்த்திஸ் வாங்குறீங்க, இந்த மாதிரி வி டைப் வருது, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒய்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த இடத்துல நீங்களே நார்மல் நீடில் வச்சு இந்த பீட்ஸ் மாதிரி ஹேங் பண்ணலாம். இது ஒரு ட்ரிப்பு தான் இது. இந்த ட்ரிக்கையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைனல் லுக் இது தான். ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.